என் அப்பா என்ன ஒரு புள்ளன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் தான் அவர் மகன்னு சொன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றாரு. நீயாவது சொல்ல ஐலி. ஐலி, இவனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு வந்து சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சு அப்பான்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. மேடம், அவர் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. உதய பெருமாள் மாமா தான் இவரோட அப்பா. அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. இவரு பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றாரு. ஹே ஐலி, அவன் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்களும் இவன் சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் என்ன புத்தி கெட்டு போச்சா? மேடம், நாங்க தெளிவாதான் இருக்கோம். நீங்க தான் உண்மையை தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடுறியா கொஞ்சம்? எங்க வந்து நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்க? நாங்க யாரு? எங்க குடும்பம் எப்படிப்பட்டது? என் சித்தப்பாவுக்கு இந்த சொசைட்டில எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இமேஜ் கெடுக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கெடுக்கிறதுக்கு அப்படி என்ன மேடம் அவசியம் இருக்கு? உங்க சித்தப்பாவை மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க. ஹே ஐலி, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுனா அவ்வளவுதான். போனா போகுதேன்னு நினைச்சு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இந்த திருட்டு வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போதும் மேடம், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இப்பவே ரொம்ப பேசிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் உண்மை தெரியும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு வார்த்தை இருக்காது. நீங்க உங்க குடும்ப கௌரவத்தை பாத்துக்கோங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சீனியர், வாங்க போலாம். அப்பா பாத்துக்கலாம், வாங்க சீனியர். நான் பெத்த பிள்ளைய யாருனே தெரியாத மாதிரி அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. சிவா, என்ன மன்னிச்சிரியா? அப்பாவும் மன்னிச்சிரியா? உண்மை என் மகனை ஏத்துக்க முடியாத பாவியாட்டப்பா. ஐயோ ஐயோ, யாருமே பண்ணக்கூடாத துரோகத்தை உன் அம்மாவுக்கு பண்ணிட்டேப்பா. என்ன மன்னிச்சிரு சிவா, மன்னிச்சிரு. ஒரு புருஷனான அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இத்தனை வருஷமா நீ எனக்காக அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு என்னை பத்தி நம்ம புள்ள கிட்ட கூட சொல்லாம போயிருக்க. உன் தியாகத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாத பாவி ஆயிட்டேன்பா, பாவி ஆயிட்டேன், பாவி. நம்ம பொண்ணு என்கிட்ட வந்து ஆசையா அப்பான்னு கூப்பிடும் போது அதை என்னால ஏத்துக்க முடியாம போயிடுச்சு. நீ போனதுக்கு அப்புறம் அவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆரேயும் ஆயால தப்பா பேசும்போது உள்ள மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஐயோ ஐயோ சங்கரி, என்ன எலி, எங்க கிளம்பிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? ஸ்கூலுக்கு தான். அது தெரியுது. உன் சித்தி போன் பண்ணி நம்மள அங்க வர சொல்லியிருக்கா. நீ என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு பத்து. உன் சித்தி கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? நீ என்ன பத்து பேசுற? அவங்க என்னைக்கு என்ன பத்தி கேட்டிருக்காங்க. நான் வரலன்னா அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான் எலி. ஆனா திடீர்னு கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் தான் அவளை இங்க வர சொன்னேனே. வராம எங்க போனான்னு கேட்டா நான் என்ன பண்ண? சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் அங்க போயிடுங்க. நான் மீட்டிங் முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடுறேன். போன உடனே அயலி எங்க போயிட்டான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒரு பையனை கூட்டிட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ண போயிருக்கேன்னு சொல்லு. போட்டேன்னா பேச்சா பாரு. சரி சரி, போயிட்டு சீக்கிரமா வந்து சேரு. நீயும் பத்திரமா போயிட்டு வா பத்து. சரி சரி, இந்த துணியெல்லாம் உள்ள வச்சுட்டு போறேன். எல்லாத்தையும் உனக்காக சமாளிக்கிறேன். மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. சீனியர் ரெடி ஆயிட்டாரா இல்லையான்னு தெரியலையே.
என்ன சீனியர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு விஜயகுமார் சார் மீட்டிங் இருக்குன்னு சொன்னதை மறந்துட்டு தூங்குறாரா என்ன? சீனியர் 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 எங்க போனாருன்னு தெரியலையே. போன வர எங்கேயும் வச்சுட்டு போயிட்டாரு. எங்க போயிருப்பாரு? பேசாம ஜானுக்கும் பைரவுக்கும் போன் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், தேவையில்லாம எல்லாருக்கும் விஷயத்த நாமளே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஆயிடும். ஷோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயகுமார் சார் வேற போன் பண்ணுவாரே. அவர்கிட்ட நான் என்ன சொல்றது? அவரை சமாளிச்சு ஆகணும். இவரு எங்கன்னு போய் தேடுறது? ஒருவேளை திரும்பவும் உதய பெருமாள் அங்கிளை பார்க்க போயிருப்பாரோ? ஷோ சீனியர், ஏன் இப்படி பண்றீங்க? ஷோ, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. வெளியே போய் தான் தேடணும்.